வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான அறிவிக்கை பொது தேர்தல் ஆணையத்தால் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. அட்டவணைப்படி வேட்புமனு துவக்க நாள் 30/3/2026, வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 6/4/2026, வேட்புமனு பரிசீலனை செய்யும் நாள் 7/4/2026, வேட்புமனு திரும்ப பெறும் நாள் 9/4/2026, தேர்தல் நாள் 23/4/2026, வாக்கு எண்ணும் நாள் 4/5/2026, தேர்தல் நிறைவு பெற வேண்டிய கடைசி நாள் 6/5/2026. இந்த நிகழ்வுகளின் அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தனி, திருவண்ணாமலை, கீழ்பென்னாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யார் மற்றும் வந்தவாசி தனி ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொது தேர்தல் நடைபெற உள்ளன. இது தொடர்பாக தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று மாலை முதல் தற்போது இந்த மாவட்டத்தில் நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த தேர்தல் நடத்தை விதி மீறல்களையும் மற்றும் தேர்தல் செலவினங்களை கட்டுப்படுத்தவும் மாவட்டம் முழுக்க 8 சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு வகையான குழுக்கள் அமைக்கப்பட்டு அவை நடைமுறையில் களத்தில் இயங்கி வருகின்றன. பறக்கும் படை 3 குழுக்கள், ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம், நிலை கண்காணிப்பு குழு ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் 3 குழுக்கள் தவிர வீடியோ கண்காணிப்பு குழு, கணக்கியல் குழு, வீடியோ பார்வையிடும் குழு, தேர்தல் நடத்தை விதிகள் குழு என ஒவ்வொரு குழுக்கள், மாவட்ட அளவில் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஒன்று இயங்கி வருகிறது. 24 மணி நேரமும் இயங்கும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை நேற்று மாலை முதல் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இயங்கி வருகிறது. இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறை என்னுடைய டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-7005, 1800-425-7005. வாக்காளர் பட்டியல் தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் வாக்காளர்கள் பெற வேண்டும் என்று கருதினால் அதற்கான டோல் ஃப்ரீ நம்பர் 1950. தேர்தல் நடத்தை விதி மீறல் குறித்த புகார்களை தெரிவிக்க வேண்டிய கைபேசி செயலி சி-விஜில். இது எல்லோருக்கும் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய முகவரியை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் செங்கம் தனித்தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் பி. இளவரசன், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தனி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம், அவருடைய அலுவலக முகவரி வட்டாட்சியர் அலுவலகம் செங்கம். திருவண்ணாமலை தேர்தல் நடத்தும் அலுவலர் டி. செல்வம், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் கோட்ட அலுவலர், அவருடைய அலுவலகம் வருவாய் கோட்ட அலுவலர் அலுவலகம் திருவண்ணாமலை. கீழ்பென்னாத்தூர் கே. செந்தில்குமார், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் கலால், அவருடைய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் கீழ்பென்னாத்தூர். கலசப்பாக்கம் ஜி. செந்தில்குமரன், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர், அவருடைய தேர்தல் நடத்தும் அலுவலருடைய அந்த அலுவலக முகவரி வட்டாட்சியர் அலுவலகம் கலசப்பாக்கம். போலூர் எம். சதீஷ்குமார், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலர், அவருடைய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் போலூர். ஆரணி எஸ். சிவா, தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலர் ஆரணி, அவருடைய அலுவலகம் வருவாய் கோட்ட அலுவலகம் ஆரணி. செய்யார் எல். அம்பிகா ஜெயின் ஈயாப்பா, தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் சாராட்சியர், அவருடைய அலுவலகம் சாராட்சியர் அலுவலகம் செய்யார். வந்தவாசி தனி எஸ்.ஆர்.என். மது செழியன், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், அவருடைய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் வந்தவாசி.
மேற்கண்ட அலுவலகங்களில் நேற்று வெளியிடப்பட்ட தேர்தல் கால அட்டவணையின்படி தேர்தல் நடைமுறைகள் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட நடைமுறைகள். தேர்தல் நடத்தை விதிகளை பொறுத்தவரை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள், அனைத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவரும் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அரசு அலுவலகங்கள், பொது மற்றும் தனியார் இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் படங்கள், பெயர் மற்றும் கட்சி சின்னங்கள் மறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக முடியும் வரை மக்கள் குறைதீர்வு கூட்டம் மற்றும் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் போன்றவைகள் நடைபெறாது. தவிர வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிற பணிகளும் தொடர்ந்து நடைபெறும். நம்முடைய மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த 23/2/2026 அன்று வெளியிடப்பட்டதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 19,19,126 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்க கண்டினியூஸ் அப்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் விண்ணப்ப படிவங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 6/4/2026 வரை மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மற்றும் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் இவர்களுக்கான அனுமதி பெறுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மிக தெளிவான, விரிவான அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றன. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களின் கட்சி சார்பாக பொதுக்கூட்டம், ஊர்வலம், திருமுனை கூட்டம், வாகன பிரச்சாரம், தற்காலிக கட்சி அலுவலகம் மற்றும் வீடுதோறும் பிரச்சாரம் போன்றவற்றை நடத்திட அந்தந்த சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் 48 மணி நேரத்திற்கு முன்னரே அனுமதி பெற ஸ்வைதா என்ற கைபேசி அல்லது இணையதளம் வாயிலாக நேரடியாகவோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அந்த விண்ணப்பம் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இந்த வகையில் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்கிற முறையில் இந்த தேர்தலை மிக சிறப்பாகவும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் நடத்த ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வல்னரபிள் பூத்துங்கிறது 45 அமைவிடங்கள், 80 வாக்குச்சாவடி மையங்கள், 45 லொகேஷன், போலிங் ஸ்டேஷன் லொகேஷன், 80 வாக்குச்சாவடி மையங்கள். அது ஏற்கனவே நம்முடைய மண்டல அலுவலர்கள் வல்னரபிள் மேப்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் 1, 2, 3, 4ன்னு இருக்கு. ஸோ அந்த வகையில் காவல் கண்காணிப்பாளரோடு கலந்து பேசி கள ஆய்வு செய்து இறுதி செய்யப்பட்ட எண். இருங்க, அவர் அதை முடிச்சுட்டோம். பட்டாலியன் பற்றி கேட்குறாங்க. சொல்லுங்க. ஆன்லைனில் பண்ணலாம், ஆனால் ஆஃப்லைனும் பண்ணணும். இந்த அஃபிடேவிட்டில் கையெழுத்து போடணும்ல. அஃபிடேவிட்டில் நேரில் தானே தேர்தல் நடத்த அலுவலர்கிட்ட முன்னால் கையெழுத்து போடுவாங்க. அதில் ஒரு அந்த டீமுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார், அணி தலைவர். அவருக்கு கூட அவருக்கு உதவியாக காவல்துறை சார்ந்த அலுவலர்கள் இருப்பாங்க, ஒரு வீடியோகிராஃபர் இருப்பார், ஒரு வாகனம் தனியாக அதுக்கான டெடிக்கேட்டடாக கொடுத்துருவோம், டிரைவர் இருப்பார். நேற்று இரவு முதலே அனைத்து அணிகளும் களத்தில் இருக்கிறாங்க, தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இல்லை, அதுதான் இப்போ ஒவ்வொரு தொகுதிக்குமே 3 குழுக்கள் இருக்கும். ஒரு அட் ஏ டைம் அதான் இப்போ நான் சொன்னது தான். வீடியோகிராஃபரு, ஒரு அணியோடைய தலைவர் இருப்பார், அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் பவர் கொடுத்துருப்போம். அப்புறம் போலீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. அதில் விமன் போலீஸ் பர்சனலும் இருப்பாங்க, மென் போலீஸ் பர்சனலும் இருப்பாங்க. யாரேனும் பெண்கள் அதனுடைய உடைமைகளை பரிசோதிக்க வேண்டும்னா பெண் காவலரோட உதவியோடு செய்வாங்க. ஓகே. அதுக்கு ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி இருக்கு. அதுல உரிய ஆவணங்கள் கொடுத்தாங்கன்னா அது ஆவணங்கள் பொதுமக்கள் எடுத்துட்டு போகணும்ன்றது உங்களுக்கு
இந்த மாதிரி ஆகணும்னா புரியல. பணம் இப்போ 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு வணிக பயன்பாடு அத்தியாவசிய தேவைக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் எந்த மாதிரியான ஆவணங்களை கொண்டு செல்லணும்? அந்த பணத்துக்கான ஆதாரம் தான் ஆகணும். வேறு என்ன? தேங்க்யூ.